ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம பார்ப்போம். படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். இது கொஞ்சம் ஸ்பெஷலான இடம். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. மலையும் கடலும் ஒன்றா வர்றது கொஞ்சம் அபூர்வமான ஒரு சிச்சுவேஷன். நேச்சர் ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகிருக்கீங்க. நம்மளை சுற்றி மலைகள் இருக்குது, நடுவில் கடல் இருக்குது. இந்த கடல் வந்து அட்ரியாட்டிக் ஓஷன். இதுக்குள்ள தாட்ட நம்ம பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இந்த இடத்த பார்த்தீங்க, இதே மாதிரி சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட பைபிள்ல மத்தேயு 14 வசனம் 22 இருந்து 30 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு வந்து மவுண்டன்ல சர்மன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வந்து போட்ல டிசைபிள்ஸை ஏற்றி அனுப்பிடுவாரு. அப்ப நைட் ஆகும்போது மவுண்டன்ல போய் தனியா ஏசப்பா பிரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலையில ஏஞ்சி ஏசப்பா வந்து தண்ணியில நடப்பாங்க. அப்ப இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்து ஐயோ இது என்ன ஆவியா, இது என்னது இது அப்படின்னு அதிர்ச்சியா கேட்பாங்க. அப்ப இயேசு சொல்வாரு, நான் தான், பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் பேதுரு, நான் தான் சொல்றீங்க, அப்ப நீங்க தானா எனக்கு ஆத்தரைசேஷன் கொடுங்க, அப்ப நான் வந்து நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இயேசு சொல்லுவார், வா அப்படின்னு சொல்லுவார். அப்ப பேதுரு போவார். நடந்து போகும்போது அவர் பயங்கர காத்து இருக்கும் போது பயந்துருவாரு. அநேக நேரம் நம்ம விழுந்துடுறோம். அப்ப இயேசுதான் நம்ம கரத்தையும் பிடிச்சி தூக்குறாங்க. தேவனையே நம்பி சார்ந்து இருப்போம். ஹேவ் எ நைஸ் டே.